லே, நல்ல பாம்பு பார்த்துருக்கீங்களா? பேர் நல்ல பாம்பு, ஆனால் அது கொத்துனா விஷம். ஆனால் அதுக்கு பிடிச்ச உணவு பாலும் முட்டையும், அதுவும் வெள்ளை தான். அதை போல தான் சில உறவுகளும் நண்பர்களே. நல்ல பாம்பு, பேர் நல்ல பாம்பு, ஆனால் அது கொத்துனா விஷம்னு தெரியுது. அதை கண்டு நம்ம பயப்படாமல் செய்தோம். அதுக்கு பிடிச்ச பாலும் வெள்ளை தான், முட்டையும் வெள்ளை தான். ஆனால் அதே போல தான் சில உறவுகள். என்ன தான் பழக்கங்கள் நல்ல பழக்கம் நம்ம பேசினாலும் சிலவங்க நல்ல பாம்பு மாதிரி கொத்திடுறாங்க. சில உறவுகளும் அப்படி தான். நல்ல பாம்புன்னு நினச்சி நம்ம கிட்ட போய் அது முத்தம் கொடுக்க முடியாது, கொத்திடும். கொத்துனா விஷம். அது போல தான் சில உறவுகளும். நல்ல பாம்பு மாதிரியே சில உறவுகள் இருப்பதனால் நம்ம சில உறவுகளை விட்டு விலகி இருக்குது ரொம்ப நல்லது. பாலும் வெள்ளை முட்டையும் வெள்ளைனாலும் அதுக்கு பிடிச்சது அதான். அதுக்காண்டி பால் முட்டை வீட்டில் வைக்கிற இடத்துல நல்ல பாம்பை கொண்டு வீட்டில் வைக்க முடியுமா? முடியாது. பால் நம்மளும் குடிப்போம், முட்டை நம்மளும் சாப்பிடுவோம். எதையுமே ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக ஆசைப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பாம்பு போல தான் சில உறவுகளும் நம்மளை எப்போனாலும் கொத்தும். அதனால் நம்ம அந்த உறவுகளை விட்டு விலகி இருப்பது ரொம்ப நல்லது. சாரப்பாம்பு மாதிரி நக்கிட்டு போகிற உறவுகளுக்கு மத்தியில் நல்ல பாம்பு மாதிரி கொத்துற விஷம் உள்ள பாம்புகள் நிறையா இருக்காங்க, சொந்த பந்தங்கிற பேரில். அதனால் நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. என்னோடய கருத்தில் நான் பட்ட இதில் சொல்கிறேன். நல்ல உறவுகளும் இருக்குது, அதே மாதிரி நம்ம நல்ல பாம்பு மாதிரி கொத்துற உறவுகளும் இருக்குது. எதுனாலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கோங்க நண்பர்களே. நான் சொல்கிறது உண்மைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.